எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ஸ்டே அன்றைக்கி இவங்க டிவிக்கே ரேலி நடத்துறதுக்கு பப்ளிக் மீட்டிங் அந்த இது போடுறதுக்கு December 4th பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் இன்னொரு டேட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்ரோச் பண்ணுற ஃப்ரெஷ் அப்ளிகேஷனோட அந்த இதை அப்ளிகேஷன் அப்ரோச் பண்ண போகிறாரு போலீஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பப்ளிக் மீட்டிங் நடத்துறதுக்கு இந்த கார்த்திகை தீபம் வரதுனால அந்த திருவண்ணாமலையில் நிறைய போலீஸ் அங்கே டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால் December 4th இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாத செக்யூரிட்டி விஜயோட மீட்டிங்க்கு அந்த நாளைக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை தீபம் மட்டும் இல்லாமல் December 6th அன்னைக்கு அந்த பாபர் மசூதி இடிப்பு அந்த ஆனிவர்சரி வர்றதுனால அன்றைக்கும் அதையும் சேர்த்துமே இவங்களுக்கு இப்போ செக்யூரிட்டி கொடுக்கறதுங்கிறது முடியாது அப்படிங்கிற மாதிரி டினை பண்ணியிருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் இதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த அப்ளிகேஷன் டிவிக்கே போட்டதில் இந்த டீட்டெயில்ஸ் எஸ்டிமேட்டட் க்ரௌடு அந்த மீட்டிங்க்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியாக. அப்புறம் பார்ட்டி சப்போஸ் அந்த ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அப்படின்னா ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே அதை எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஜயோட அந்த ஸ்டேட் வைடு டூர் அந்த செப்டம்பரில் ஹால்ட் பண்ணப்பட்டது. ஏன்னா ஸ்டாம்பேட் நடந்ததுனால இந்த கொரோனா நடந்ததுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிகே தலைவர் விஜயோட அந்த கேம்பெயின் மறு தொடக்கமாகறத December 2nd வீக்கில் சேலத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிவிகே பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்மிஷன் கேட்டிருக்காங்க கேம்பெயின்காக December 4th. அது அப்ரோச் பண்ணியிருக்காங்க போலீஸை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது ஓப்பன் கிரவுண்டில் அதை சீலநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இடத்துல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மீட்டிங்ஸுமே சாட்டர்டேஸ் வீக்கெண்ட்ஸில் தான் நடந்தது. ஆனால் விஜய் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்குன்னா வீக் டேஸில் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கேம்பெயின் நடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் இந்த வீக்லி எவ்ரி வீக் 2 மீட்டிங் நடத்துகிற மாதிரி அவர் டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. விஜயுடைய இந்த மறு தொடக்கம் இந்த கேம்பெயினோட அது டிவிக்கே தொண்டர்களை புத்துணர்வு அடைய செய்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விஜய் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மீட்டிங் என்னென்னா September 27th பார்ட்டி ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவருடைய ப்ரெசன்ஸ் அதாவது ரீஎன்டர் ஆகிறது கேம்பெயின் பண்ணுறது பொலிட்டிக்கல் கான்டெஸ்ட்டு அப்புறம் அந்த ஃபோர்ஸை ஷார்பன் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிரேட் ஃபோர்ஸோட அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் இந்த ரேலிக்கு பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கிறது அவங்க ஒரு அற்ப காரணமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு டிவிகே சேலம் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வி பிரசன்னா பாலாஜி அப்படிங்கிறவர் போலீஸை அப்ரோச் பண்ணியிருக்காரு. பெட்டிஷனும் கொடுத்துருக்காரு பர்மிஷனுக்காக. அவர் 3 இடத்த சூஸ் பண்ணியிருந்திருக்காரு லொக்கேஷனு. அது ஒன்று கோட்டை மைதானம், இன்னொன்று போஸ் மைதானம், லாஸ்ட்டாக இருக்கிறது சீலநாயக்கன்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அங்கே தான் கேம்பெயின் பண்ணுற மாதிரி ஈச் ஸ்பாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இன்டென்ஷன் என்னென்னா எக்ஸசிவ் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த பீப்புளுக்கு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை நிர்மல் குமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நிர்மல் குமார் டிவிகேவோட ஜென்ரல் செக்ரட்டரி. அப்புறம் போலீஸ் என்ன இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இடத்துக்கு பதிலாக ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே டிவிக்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீலநாயக்கன்பட்டி அப்படின்ற அந்த கிரவுண்டை கேட்டிருக்காங்க. அந்த பார்ட்டி அதாவது பிளான் பண்ணது என்னென்னா மத்தியானம் அப்புறம் 4 மணியில் மத்தியானம் 12லேருந்து 4 மணிக்குள்ளே மீட்டிங் நடக்கிற மாதிரி.
போலீஸ் வந்து டினை பண்ணதுக்கு காரணம் வந்து கார்த்திகை தீபம் 4ஆம் தேதி வருது, 6ஆம் தேதி வந்து இந்த பாபர் மசூதி அந்த இதுக்காகவும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவை அப்படிங்கிறதுனாலையும் வந்து அதுவும் இல்லாமல் வந்து இவங்க க்ரௌட் எவ்வளோ வரும்னு எக்ஸாக்டாக வந்து சொல்லாதனால டினை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை டிலே ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவைஸ்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணப்படும். சீனியர் லீடர்ஸோட வந்து கலந்து ஆலோசித்து நாங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அது சேலத்தில் எந்த இடத்துல நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும் நம்மளுக்கு. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அப்படியுமே வந்து நடக்குது அப்படிங்கும்போது நம்மலாம் வந்து பாதுகாப்பை கருதி எப்படி வருது, கூட்டம் இருக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. உயிர் சேதத்தை வந்து குறைச்சிக்கலாம். நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.